சமீபத்தில் சுகிசிவம் பழனி முருகன் கோவில் குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பழனியில் இருக்கும் தெய்வத்துக்கு சித்தநாதன் என்ற பெயர் இருக்கிறது என்றும், சித்தநாதன் என்ற பெயர் முருகனுக்கு வேறு எங்கும் இல்லை என்றும் சுகிசிவம் பேசியிருந்தார். சித்தர்களின் தலைவர் என்ற வகையில் போகருக்கும் பழனியில் வழிபாடு செய்திருக்க வேண்டும் என்றும், அதனால் அங்கு இருப்பவர் போகர்தான் என்றும் சுகிசிவம் கருத்து வெளியிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் மருதமலையில் இருப்பதும் சித்தர்தான் என்கிற வகையில் சுகிசிவம் பேசியிருந்தார். சுகிசிவத்தின் இந்த பேச்சுக்கு ஆன்மீகவாதிகளிடத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுகிசிவத்தின் கருத்து குறித்து வரலாற்று ஆய்வாளர் தேவப்பிரியாவிடத்தில் பேசிய போது கொதித்து எழுந்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சுகிசிவத்தின் உளறல் பேச்சு அதிகமாகி உள்ளது என்று காட்டமாக கூறியுள்ளார். தமிழகத்தில் அகத்தியர் தொடங்கி பல சித்தர்களுக்கு முருகன் போதித்ததால் அவருக்கு சித்தநாதன் என்ற பெயர் உருவானது என்றும், அதேபோல மருதமலையில் 12ஆம் நூற்றாண்டில் இருந்தே முருக கடவுளுக்கு வழிபாடு நடந்து வந்துள்ளது என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். சமீப காலமாக இந்து சமயம் குறித்து குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் சுகிசிவம் பேசி வருவதாகவும், முதலில் முருகரும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்று சுகிசிவம் பேசியதாகவும், அவருக்கு பலரும் பதிலடி கொடுத்த போது அது பற்றி பேச விரும்பவில்லை என்று கூறி கழன்று கொண்டதாக தேவிப்பிரியா பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து சுகிசிவத்திடம் கேட்டபோது, தன் மீது குற்றம் சொல்பவர்களுக்கு முருக வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாது என்றும், தான் MP சீட் அல்லது MLA சீட்டுக்காக பேசவில்லை என்றும், உண்மையை மட்டுமே பேசுவதாகவும் மறுப்பு தெரிவித்துள்ளார்.